ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த். அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்தலூருன்ற வில்லேஜ். இந்த சைட்டை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 6வது பார்ட் வீடியோ. இது நம்ம அந்த 4 அடி ஹைட்டுக்கு மேலே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். இது இன்னும் அடுத்து ஒரு 2 நாளோட வீடியோ சேர்த்து ஒரு வீடியோவை போடுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். இந்த சைடு ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 துறை பெண்டு இருக்குது. இதை முடிச்சுட்டு அதை முடிச்சுடுவாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 20க்கு லைட்டு இன்னரு அவுட்ரு ஃபுல்லாகவே நம்ம பாயிண்டிங் ஒர்க் பண்ண போகிறோம். பாயிண்டிங் ஒர்க் சேர்த்து தான் இந்த சைட் நம்ம எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்டிங் ஒர்க் எப்படி பண்ணுறன்றத ஒரு வீடியோவாக அடுத்து ஒரு நல்ல ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக ஒரு வீடியோவாக நம்மளுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்கள். இதில் ஒன்லி லேயிங் மட்டும் போட்டு இந்த வீடியோ முடிச்சுடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் லே பண்ணி முடித்தாச்சு. இந்த பேக்கில் ஒரு 2 துறை இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு 3 துறை இருக்குது. அது இன்றைக்கி முடிச்சுடுவோம். சாம்பிளுக்கு ஒரு 2 பேர் பாயிண்டிங்க்கு விட்டுருக்கோம், பண்ணிகிட்ருக்காங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். அது மாதிரி நம்ம பாயிண்டிங் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அடிஸ்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஏஷியன்லேயே வருது. 20 கிலோ பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300லேருந்து 350க்குள்ளே ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன் ஆகும். அந்த ரேஞ்சில் பேக் வரும். அதை வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். பேக் சைடு முடிஞ்சுது. இப்போ ஃப்ரண்ட்டில் லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்லாக்கில் நம்ம காம்பவுண்ட் ஒர்க் பண்ணால் ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா, லைஃப் வருமா, அது மாதிரிலாம் நிறைய கொஷின் கேட்குறீங்க. நம்ம செங்கலில் பண்ணுறத விட இன்டர்லாக்கில் நல்ல லைஃப் அதிகமாக வருங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்லோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு காம்பவுண்ட் போடுறோம் வேணான்ற பட்சத்தில் நம்ம பிரித்து அப்படியே ஒரு ஷெட்டுக்கோ இல்லை ஒரு ரூமுக்கோ திரும்பவும் வேறு எங்கன்னா காம்பவுண்ட் ஒர்க் பண்ணுறோமோ எதுக்கு வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், வேஸ்டேஜ்ன்றது வராது. அதனால் தாராளமாக நீங்கள் நம்பி இன்டர்லாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு ரேட்டு விற்கிதுன்னா உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு பிரித்து ரீயூஸ் பண்ணும்போது 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு 5 ரூபா காஸ்ட் கூட ஏறி இருக்கும். நீங்கள் போட்ட அதில் ஒரு 50,000 போட்டிருக்கீங்கன்னா அது 60,000 தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ வேறு ஏதோ ஒரு ஹாலோ பிளாக்கு இல்லை ஒரு செங்கல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடச்சி ரப்பீஸாக தான் எடுக்கணும். இதில் அது மாதிரி உங்களுக்கு வேஸ்டேஜ்ன்றது வராது. நீங்கள் நாளை ஒரு காலத்தில் நம்ம பிரிக்கணுன்னா கூட மேல் கல் லைட்டாக வேஸ்டேஜ் ஆகும், அதோட ஃபஸ்ட்டு கல் கொஞ்சம் கீழே வேஸ்டேஜ் ஆகும். நடுவில் இருக்கிறதுலாம் நீங்கள் அப்படியே பிரித்து எடுத்து திரும்பவும் வேறு எங்கன்னா கட்டும்போது ரீயூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேஸ்டேஜ்ன்றதே வராது. நீங்கள் தாராளமாக நம்பி இன்டர்லாக்கில் இறங்கலாம். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லேயிங் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக இன்றைக்கி முடிஞ்சிச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்டிங் ஒர்க்கு தான். அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்தது கஸ்டமர் காலம்லாம் பட்டை கட்டிட்டு பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்க. அந்த வீடியோஸ்லாம் நான் எடுத்து போடுறேன், பாருங்கள். இன்டர்லாக்கை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ நண்பர்களே, பாய்.